கலைஞர் 100. ஸோ அந்த ஃபங்க்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே சரி கலந்துக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வருகையால். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் திரைப்பட உலகம் சார்பாக வந்து கலைஞர் அவர்களுக்கு பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து அங்கே பார்த்தாவே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அங்கே டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. தலைவருடைய ஃபோட்டோ, தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற ஃபோட்டோலாம் வச்சு டெக்கரேட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுமே சரி ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டார். ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரஜினி சாருடைய நேமெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கார்ட்லேயே அந்த அழைப்பு இதழ் இருக்குது பார்த்திங்கன்னா, இன்விடேஷன்லேயே வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள், அப்புறம் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்லாம் வந்து தலைமை தாங்குற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இப்போது ரஜினி சார் வந்து பேசுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ரஜினி சார் கண்டிப்பாக பேசுவார் தான் நானும் நினைக்கிறேன். பேசினார்னா நல்லாயிருக்கும். தெரியும் சூப்பர் ஸ்டாரும் நம்ம கலைஞர் அவர்களும் எப்படி ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நட்பு அவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து இருந்துச்சு. ஸோ கலைஞர் அவர்களை இறுதி தருணத்தில் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததாகட்டும், 2 பேருக்கும் நிறைய ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்குது. ரஜினி சார் பேசினார்னா அதெல்லாம் நிறைய சொல்லுவார். தனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உள்ள நிகழ்வுகள். கலைஞர் அவர்கள் வந்து ரஜினி சாருடைய ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலைஞர் போகிறாரு, அங்கே ரஜினி சாரும் வராரு அப்படின்னா முதலே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாராம், என் பக்கத்தில் தான் ரஜினி சார் உட்காரணும்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நட்பு கலைஞர் அவர்களுக்கு ரஜினி சார் மேலே அப்படி ஒரு பாசம் இருந்துச்சு. எங்கே போனாலும் ரஜினியை வந்து கூப்பிட்டு வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வந்து ரஜினி சாரை பக்கத்தில் வந்து கூப்பிட்டு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பல விஷயம் இருக்குது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயங்கள் இதெல்லாம்ட்டு. தெரியாத விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரஜினி சார் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்னென்னலாம் வந்து 2 பேருக்கும் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரஜினி சார் சொன்னால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஒரு அதிர்வு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படிலாம் நடக்க. ரஜினி சாரோடைய ஸ்பீச் என்ன பேச போகிறாருங்கிறதான் எப்படி ஒரு அதிர்வு உண்டாக்கும் தெரியல. இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனை தாங்க. ஸோ இப்போ வந்து ரஜினி சார் வந்து கலைஞர் அவர்களுக்கு பற்றி பெருமையாக ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா சங்கிகள் ஃபுல்லாக ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ணுறானுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் மோடியை பற்றியோ இல்லை பிஜேபி பற்றியோ ஏதாவது நல்லதாக பேசிட்டாங்கன்னா அந்த பக்கம் ஊப்பிகள் அட்டாக் பண்ணுறாங்க. இவர் வந்து கரெக்டாக பேசுகிறாரு, 2 பேருக்கும் சமமாக பேசுகிறாருங்கிறது எவனும் புரிஞ்சிக்க மாட்டேங்கானுங்க. அது ஒன்று தான் நமக்கு அப்செட்டாக இருக்கும். அவனுங்கெல்லாம் கிறுக்கணுங்க, அப்படி தான் பேசுவானுங்கிறத நம்மளாவே நினச்சி கடந்து போய்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு அட்வைஸும் கூட. பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.